கிரானைட் முறைகேடு குறித்து தகவல் அளித்த விவசாயிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக சகாயத்திடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரானைட் முறைகேடுகள் குறித்து IAS அதிகாரி சகாயம் 4ஆம் கட்ட விசாரணையை வியாழனன்று துவக்கினார். வெள்ளிக்கிழமையன்று மேலூர் தாலுகா மலம்பட்டியில் உள்ள பிள்ளையார் குளத்து கால்வாய், மணியன் பொட்டல் குளம், திருமணி முத்தாறு ஆறு சென்ற பகுதிகளில் அவர் கள ஆய்வு செய்தார். அப்போது அங்குள்ள நீர்நிலைகளில் கிரானைட் கற்கள் விதிமுறைகள் மீறி வெட்டி எடுக்கப்பட்டதால் கண்மாய்கள், குளங்கள், ஆறுகள் அழிக்கப்பட்டிருப்பது குறித்து அதிகாரிகளிடத்தில் கேள்வி எழுப்பினார். மழை இருக்குல்ல, இங்க இருக்கு. இந்நிலையில் கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி நடந்த கள ஆய்வின் போது அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஐயங்காளை என்பவர் கிரானைட் முறைகேடுகள் குறித்து சகாயத்திடம் தகவல் அளித்தார். இதனால் தன்னை குடும்பத்துடன் அழைத்து விடுவதாக ஜனவரி 1ஆம் தேதி மேலூர் இன்ஸ்பெக்டர் பழனியப்பன், கீழவளவு சார்பு ஆய்வாளர் ஐயனார் மற்றும் PRB ஆட்கள் மிரட்டல் விடுத்ததாக வெள்ளியன்று நடந்த கள ஆய்வின் போது அதிகாரி சகாயத்திடம் ஐயங்காளை கண்ணீர் மல்க புகார் தெரிவித்தார். புகார் கொடுத்ததுக்கு பின்னாடி நான் புகார் கொடுத்ததே போய்கிட்டே இருக்கேன். ஐயா SP எல்லாத்திட்டையும் போய்கிட்டு இருக்கேன், போய் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சகாயம் புகார் கொடுத்த மிரட்டல் வந்திருக்காங்க. சகாயிட்ட புகார் கொடுத்ததுக்கு பின்னாடி தான் வந்துகிட்டு 2ஆம் தேதி எங்களை தூக்குனது வந்துகிட்டு அந்த சாயங்காலமே என்ன மிரட்டிட்டாங்க வந்துகிட்டு. என்ன சொல்லி மிரட்டுறாங்க? என்ன சொல்லி மிரட்டானா, அவங்க என்ன கேட்டாங்க, நீ ஓவரா போற, இது தேவையில்லை, நாளை பின்ன எல்லாமே வேணும், நீ ஓவரா போய்கிட்டு இருக்க, அது தேவையில்லை ஐயங்கால அப்படின்றாங்க. இது என்னங்க, எங்களுக்கு விவசாயம் எல்லாமே அழிஞ்சு போச்சு, நீ என்ன கொஞ்ச நாள் வாழ போற, சாகிறது ஒரு நாள் ஒரு என்ன, வயசு 55 ஆகி போச்சு, நீ என்னத்த வாழ்ந்ததுக்கு கழுதை போட்டு மேய்க்க போய் கொண்டுட்டு போறாங்க. ஐயங்காளையை போன்று அப்பகுதி விவசாயிகள் பலரும் மிரட்டப்பட்டதாக சகாயத்திடம் புகார் தெரிவிக்கப்பட்டது.